தாவேகா தன்னுடைய அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கிறதால ஒரு சர்வேவை பிளான் பண்றது அப்படிங்கிறது யதார்த்தம். அதன் அடிப்படையில ஒரு சின்ன ஒர்க்கா தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் எதிர்பார்த்த ஒரு முடிவை ரிப்போர்ட் கிடைக்கும் போது 6% கூட கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட். என்னதான் பண்ணாரு விஜய்? அவருக்கு ஒண்ணுமே பண்ண தெரியலங்க. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. சர்வே ரிசல்ட் அவருக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுங்க. அவருக்கு ஃபுல்லா அரெஸ்ட்டுங்க. அதுல இருந்து வெளியில வர முடியலங்க. பைலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு கட்சி. அதுவும் அவர் ரெடி பண்ணல. திமுக பைலா கிடைக்குமான்னு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜிட்ட கேட்டிருக்காரு. அப்படி கிடைக்கலன்னா அதிமுக பைலா ஒரு பைலா இன்னும் கட்சிக்கு பைலா ரெடி பண்ணல. மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் என்கிற பொறுப்பு இப்போது வரை தாவேகாவில் நியமிக்கப்படல. செய்தி தொடர்பாளரே போட முடியல. ஆனா தேர்தல் ஆணையத்துல நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 நாட்களாக இழுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திப்பதற்கு கூட யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. இதை யாராவது ஒரு மாவட்ட செயலாளரை மறுக்க சொல்லுங்க. எல்லாரும் குமரி போயிருக்கிறாங்க. நிர்வாகிகள் ஒருத்தரை கூட சந்திக்காம இவர் கட்சி நடத்துறதுக்கு வந்தாரா இல்ல வர்ற போனெல்லாம் கட் பண்றாங்க பாஸ். அப்படியே அதையும் மீறி உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா காலை ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புனதை பூராத்தையும் காப்பி பண்ணி யாரு கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டவர்களோ அவர்களுக்கு திருப்பி ஃபார்வர்ட் பண்ணி விடுறீங்க. இந்த லட்சத்துல கட்சி நடத்தினா அவன் பூரா குமுறாம என்ன பண்ணுவான்? சர்வே எப்படி வெளியே வந்தது, சர்வே எப்படி வெளியே வந்தது, இப்படித்தான் வரும். மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட வேண்டிய நிர்வாகிகள் பலரும் கேட்கலாம், இது கட்சியே கிடையாது, எனக்கு எரிச்சலா வருது, இந்த கட்சியில் நான் இருக்கணுமா வேணாமான்னு எனக்கு தெரியல. நேரம் நெருங்கிச்சுன்னா நான் பேசாம எலெக்ஷன் டைம்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே வேலை பார்த்துட்டு போயிடலாம் போல இருக்கு, வெறுத்து போய் இருக்கிறேன். கடந்த ஒரு வாரமாக விஜயனுடைய அப்பாயின்மெண்ட் ஆதவ அர்ஜுனாவுக்கு மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓவர் த போன் கால்ல பிடிச்சிட முடியும், நாம பெரிய புரட்சி பூகம்பம்னு நம்பிக்கிட்டு இருந்த ஆதவ அர்ஜுனுக்கு ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை அறிவிப்பு மாநாடு முடிந்த பிறகு நடிகர் விஜய் தன்னுடைய கட்சிக்கான செல்வாக்கு தமிழக மக்களிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து ஒரு சர்வே எடுத்திருக்கிறார். அந்த சர்வே முடிவுகளை இன்றைக்கு தன்னுடைய சோர்ஸ்கள் மூலமாக ஊடகவியலாளர் மில்டன் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். இது தொடர்பாக கேட்க பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. வாருங்கள் அவரிடமே கேட்கலாம். வணக்கம் மில்டன். வணக்கம். இந்த சர்வே ரிசல்ட்ஸ், அந்த முடிவுகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் அந்த ரிசல்ட் எப்படி கிடைச்சது? விஜய் எடுத்திருக்காரு, அதை மில்டன் வெளியிடுறாரு. இல்ல, விஜய் கட்சிக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஆரம்பத்தில் அவங்க நினைச்சு பார்ட்டி ஆரம்பிக்கும் போது அவரிடம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது நியூ ஓட்டர்ஸ் அப்புறம் பிலோ 45 அப்படிங்கிறது முழுக்கவே மேசிவா நம்ம கிட்ட வந்துடும். அதனால நம்ம பொலிட்டிக்கல் விக்டரி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நம்மளால அடிக்க முடியும். பட் ஆனாலும் நாம ஒரு தவிர்க்க முடியாத ஃபோர்ஸா மாறிடுவோம். நாம் தமிழர் மாதிரியான பார்ட்டி ஃபீல்டுலேயே இருக்காது. நம்ம ஆல்மோஸ்ட் 2வது இடத்துக்கு நம்ம வந்துருவோம். அட்லீஸ்ட் நாம் தமிழர் மாதிரியான சின்ன துக்கடா குரூப்பை புறத்தையும் காலி பண்ணிட்டு நம்ம மேல இருப்போம் அப்படிங்கிறது தான் அவருக்கு சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில தான் அவர் பார்ட்டி தொடங்கி மாநாடு நடத்தி அந்த பேச்சும் கூட பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு அந்த மாநாட்டு மேடையிலேயே அவர் அதை வெளிப்படுத்தினார்ல. ஆமா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா நம்ம ஆட்சி அமைப்போம், வர்றவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்போம், வெட்டியா நம்ம வாய் உதாரெல்லாம் விட மாட்டோம், சும்மா சும்மா கத்தி பேசுறதால மட்டுமே நம்மளுக்கு இதெல்லாம் நடந்துராது, இதையும் சொல்லி அதையும் சொல்லி மாற்றத்துக்கான கட்சி நாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம வரமாட்டோம்னு நேரடியாவே நாம் தமிழரை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணதுமே கூட அதுல இருந்து வந்ததுதான். அப்படிப்பட்டவருக்கு என்ன ஆசை வந்ததுன்னா, மாநாடு முடிந்த கொஞ்ச நாள்ல நம்மளை பத்தின டாக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு மேற்கொள்வதற்கு ஒரு சின்ன டீம்கிட்ட சர்வேவா கொடுப்பாங்க. இது எல்லா கட்சிகளுமே பண்றதுதான். திமுக இன்னும் சொல்ல போனா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய கவர்மெண்ட் வந்ததுல இருந்து அவங்களுடைய டீம் மூலமா லோக்கல்ல சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக காரர்கள் பலரும் நம்ம கிட்டே சொல்லி இருக்கிறாங்க. அதிமுக தரப்புல அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இருப்பாங்கல்ல, வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரியான நபர்கள், அவங்களுடைய பகுதியில எப்படியெல்லாம் தங்களுடைய டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே இதை செய்யறதுதான். நாம் தமிழர் இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த தொகுதியில எப்ப நிற்பாங்க, எப்படி கேண்டிடேட் போடுவாங்கன்றத அவங்க தீர்மானிக்கிறது இல்லை. அவங்க யாருக்கிட்ட டீல் பேசுறாங்களோ அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அதனால அவங்க இந்த சர்வே எடுக்கிறதுலாம் வேஸ்ட். அதை தாண்டி தாவேகா தன்னுடைய அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கிறதால ஒரு சர்வேவை பிளான் பண்றது அப்படிங்கிறது யதார்த்தம். அதன் அடிப்படையில ஒரு சின்ன ஒர்க்கா தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட் கிட்டத்தட்ட நவம்பர் எண்ட்லயே முடிஞ்சிட்டு அது ரிசல்ட்டா அவங்க ரெடி பண்ணி கொண்டு கொடுத்து கடந்த ஒரு 7-8 நாட்களாகவே அவங்களுக்குள்ள அது டிஸ்கஷன்ல தான் இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் எதிர்பார்த்த ஒரு முடிவை இந்த ரிசல்ட் கொடுக்கல. இது எந்தெந்த லேயர்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கேஸ்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அர்பன், ரூரல்,
ரெண்டுலையுமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள்னு 2 ஜெண்டர்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிற இடத்துல இருந்துமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒர்க்கை வந்து எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு அவங்க ஒர்க் எல்லாத்தையும் மாத்தி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா ஜோனா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜோன்லையும் ஒவ்வொரு டீம் போறாங்க. ஒரு டீம்ல வந்து பேர் சொல்ல முடியாது, பட் அவங்க ஒரு டீம் ஒருத்தங்க இருந்தாங்க. இணைய தாவேக்கா நண்பர்களுக்கு வேணா சொல்றேன், அதை வேணா அவங்கள செக் பண்ணிக்க சொல்லுங்க. முதல் எழுத்து சேல ஆரம்பிக்கும், கடைசி எழுத்து இம்முல முடியும், நடுவுல 2 எழுத்து இருக்கும். அவர் யாருன்னு வேணா கண்டுபிடிச்சுக்கிற சொல்லுங்க. அவரும் இந்த டீம்ல இருந்தாங்க. அவங்க தரப்புல இருந்து பல்வேறு இடங்களுக்கு இந்த செய்திகள்லாம் எல்லாருக்குமே ஆரம்பத்திலேயே வந்து எந்த ஜோனுக்கு அவங்க போனாங்களோ அந்த டீமுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, அப்பயே வந்தது. அதுக்கு பிறகு இது ஓவராலா முடிஞ்சு வரட்டும், அதுக்கு பிறகு நம்ம இதை பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறோம். ரிப்போர்ட் கிடைக்கும் போது 6% கூட கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட். ஆரம்பத்தில் அவங்க ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே எடுக்கணும் சர்வே அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் எபவ் 45க்கு மேலே ஃபர்ஸ்ட் போன ஜோன் 1ல் பெரிய அளவுக்கான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்போ உடனே மேல இருந்து என்ன ஆர்டர் பண்றாங்கன்னா, நம்மளோட டார்கெட்டை மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, we can demand something. இப்போ கூட்டணியாவோ அல்லது அவங்களுக்கு ஃபண்டிங்னு வரக்கூடியவர்களுக்கோ ஒரு ப்ரொபோசலா இதை ரெடி பண்ணணும்னா கூட நம்மளுக்கு இந்த ஏஜ் குரூப்ல இந்த ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்றத நம்ம சப்மிட் பண்றதுக்கு இது தேவைப்படும். அதை வச்சு மட்டுமே கூட பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் 18 இருந்து 45 வயதிற்குட்பட்டவர்கள் அப்படின்னு எடுக்கிறாங்க. இதுல ஆண்களை விட இளைஞர்களை விட இளம் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பெர்சன்டேஜா 0.51 அப்படின்ற சதவீதம் அதிகமாவே இருக்கு. பெண்கள் மத்தியில, அதுவும் இளம் பெண்கள் மத்தியில விஜய்க்கு இருக்கக்கூடிய கிரேஸ் இது அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த சர்வேல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது அவர்களுக்குள்ள அவங்க குரூப்புக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு PDF ஃபைல் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இது வந்து ஸ்மால் பாய்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் எழுதி இருக்கு, இதெல்லாம் நாம உட்காந்து டிசைன் பண்ணி போட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க வேணா கம்பு சுத்திக்கிட்டோம், நம்ம அதுக்கு மறுக்கல. கட்சி பேர்லயே நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம கட்சிக்கு கொடுக்கறதுக்கு இது போதும்னு நீங்க அனுப்புனவர் அதை கொடுத்தாரான்னு நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும், நாம் பண்ண முடியாது. அதோடைய ஒர்க்கிங் ஃபைல் எடுத்து போட்டு நீ கண்டுபிடிச்சுக்க யார் அதை ரெடி பண்ணாங்கன்னு. அந்த அட்ரஸ் வந்து இந்த தமிழ் படம் சிவா செக் பண்ணும்போது, சார் நம்ம நீலாங்கரையில தான் சார் காட்டுது, நீலாங்கரையில எங்க காட்டுது சார், நம்ம ஃப்ளோர்ல தான் சார், நம்ம ஃப்ளோர்ல எங்க காட்டுது சார், நம்ம டேபிளுக்கு பக்கத்துல தான் சார் காட்டுது. அப்படி வந்து நின்னுச்சுன்னா நீ அங்கேயே பதில் சொல்லிக்க. இப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இந்த 6% அப்படிங்கறத ஜீர்ணிக்க முடியல. கட்சிக்கு உள்ளே டோட்டலாவே 6 தொடல 5.7 சம்திங்லயே நின்றுது. இந்த 18க்குள்ள இருந்து 45க்குள்ளேயே 6 தான் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க சுருக்குனீங்கன்னா இது பெரிய நம்பரா உங்களுக்கு தோணலாம். 6%, அதுவும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 மாசம் இன்னும் எலெக்ஷனுக்கு இருக்கு, அப்ப நல்ல நம்பர் தானே. உண்மையிலேயே நல்ல நம்பர், நானும் மறுக்கல. 6% புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ரூமை விட்டே வெளியில வராத ஒரு கட்சிக்கு உண்மையிலேயே சூப்பர் நம்பர், நான் அதை மறுக்கல. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டா, இந்த 15 மாசமும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உங்கள்ட்ட அடமானம் வைக்க மாட்டாங்க. எல்லா கட்சிகளும் தேர்தலை சந்திப்பாங்க, ஆண்டவர்களும் சந்திப்பார்கள், ஆள துடிப்பவர்களும் சந்திப்பார்கள், ஆண்டு முடித்து மேல இருந்து நாங்க இனிமே ஆளணும்னு நினைக்கக்கூடியவர்களும் சந்திப்பார்கள். இப்ப நீங்க இப்பதான் கட்சி கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆல்ரெடி கட்சி கட்டமைப்போட உருவாக்குறவங்க சூறாவளியா அடிப்பாங்க. எலெக்ஷன் மிஷினரி எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்சி, இவங்க புதுசு இன்னும் பூத் ஏஜென்ட் எல்லாம் போடல. பூத் ஏஜென்ட்டை விட மாவட்ட செயலரே போடல. அதுல ஒரு எக்ஸ்க்ளூசிவான மேட்டர் இருக்கு, அதுக்கு நான் வர்றேன். ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எலெக்ஷன் மேல பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, சந்தா பிரிப்பாங்க. எந்தெந்த ஏரியால எதெல்லாம் நம்ம ஓட்டுன்னு பிரிப்பாங்க. அதிமுக ஏற்கனவே பவர்ல இருந்த கட்சி, அது தெருவா பிரிப்பாங்க. யார் யாரு பூத்து முகவர், யார் யாரு நம்ம ஆளுங்க, யார் யாருக்கு எங்கெங்க எதெல்லாம் கொடுத்து அப்படியே வந்து நிப்பாட்டணும். எந்த ஓட்டு வந்து போன தடவை இந்த தெருவுல வந்து அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டு திமுகவுக்கு விழுந்துருச்சா, டக்குன்னு தூக்கு. எதனால அந்த மக்கள் ஆள் போனாங்க, ஆளை தூக்கி மாத்து, இந்த ஏரியாவுக்கு இருக்க முகவரை மாத்து, அவரை போடு இவரை போடுன்னு 1008 வேலை அங்க நடக்கும். இது எல்லாம் நடந்து வரும்போது இப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சதவீதம் வரவே வராது. இதுல இருந்து 2-3% குறையும். அப்படி பார்த்தா 5.7 5.8 இருந்து உங்களுடைய சதவீதம் 3 something உள்ள வரும். இதே நிலைமை நீடிச்சா இதுக்கு பிறகு நீங்க மாவட்ட அளவுல நான் வந்து மாநாடு நடத்த போறேன், இனிமே ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் மாநாடு நடத்துவேன், ஏரியாவா தொகுதியா போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வேன் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்தா கூட ஏற்கனவே பவர் சென்டர்ஸா தமிழ்நாட சல்லடையா போட்டு வச்சிருக்கக்கூடிய கட்சிகளோடு ஃபைட் பண்ணும்போது சாத்தியமே கிடையாது. You have to accept your position. அதுதான் உங்க கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி புரியாம பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருட்டுன்னு சொல்ற மாதிரி வாழக்கூடாது. 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள சர்வேல எடுக்காமையே இருந்துட்டா அவங்க எல்லாரும்
அதை பத்தி யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாநாட்டுக்கு 5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் பேர் வந்தாங்கன்றாங்களே, அவங்க எல்லாம் யார்? நான் இன்னும் சொல்றேன், 50 லட்சம் பேர் கூட மாநாட்டுக்கு வரட்டும். பீகார்ல போய் புஷ்பா 2 படத்துடைய ப்ரொமோஷன் வீடியோ நிகழ்ச்சி நடத்தினாங்க. அங்க கூடிச்சு கூட்டம். பீகார்ல அல்லு அர்ஜுனுக்கு வந்து இத்தனை லட்சம் பேர் கூடுனாங்க, அது பூரா உங்களுக்கு வாக்கா மாறும், அது பூரா உங்களுடைய செல்வாக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நம்புவீங்களா? நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? மாட்டீங்க. இதே மாதிரிதான் எல்லாருக்கும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகிட்ட கொடுத்தா அது எல்லா பக்கமும் வேலை பார்க்கும். இன்னொன்னு, ஒரு வருஷம் முழுக்க மக்களையே பார்க்காத இன்னைக்கு நம்பர் 1 உச்சத்துல வசூல்ல இருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் பக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய கூட்டம் வரத்தான் செய்யும். அந்த நம்பரே பொய்யான நம்பரு, நீங்களும் அதை என்டாஸ் பண்ணி பேசாதீங்க. 5 லட்சம் கிடையாது, அவங்க சைட்ல இருந்து சொல்லக்கூடிய நம்பரே குறைவு. அவங்க திரும்ப 5 லட்சம் சொல்றேன், 10 லட்சம் சொல்றேன். ஒரு பத்திரிகையாளர்லாம் 1 கோடி சொல்லிட்டாரு. அவர் ஆவின் பால் பாக்கெட் கம்பெனியே இங்கதான் வந்து ஆவின் போட்டாங்க, பால் போட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் அங்கதான் வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்படியே வீசாலையே திரண்டு நின்னுச்சு அப்படின்லாம் பேசினாரு. சேட்டலைட்டே தென்னரச்சன்லாம் பேசிட்டு இருந்தாரு. அந்த உருட்டுக்குள்ளலாம் போகல. இப்போ ஃபேக்ட் அப்படின்றத பார்த்தா ஓட்டா என்ன கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது இதான் சதவீதம். இந்த சதவீதத்துல இருந்து இவங்க மேக் ஓவர் பண்றதுக்கு ஒர்க் ஏதாவது விஜய் தரப்புல இருந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான செய்தி. இந்த அறிக்கை அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டதுல இருந்து நான் சொல்றேன், நவம்பர் 22ஆம் தேதி அவர் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தளபதி 69 படத்தினுடைய ஷூட்டு, அவருடைய அந்த டேட் வந்து முடிஞ்சது. இன்னும் ஷெட்யூல் இருக்கு, இன்னும் ஷூட் இருக்கு. 22ஆம் தேதிக்கு பிறகு அவருக்கு ஷூட் கிடையாது. 3ஆம் தேதி இடையில ஒரு ஷூட் இருந்துச்சு. 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஒரு ஷூட் இருந்துச்சு. இன்னைக்கு தேதி 13 நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. நேற்று அவருடைய நண்பர் திருமணத்துக்காக கோவாவுக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. இன்னைக்கு வரமாட்டாரு, நாளைக்கு தான் வருவாரு. 3 நாள் ட்ரிப் அவருக்கு கோவாக்கு. இந்த 22ஆம் தேதியில இருந்து இந்த 13ஆம் தேதி நாம பேசிக்கிட்டு வரைக்கும் 20 நாள்ல அவருக்கு ஷூட்டிங் இருந்தது 3 நாள் பிளஸ் 1 நாள் ஒரு ஷூட் இருந்துச்சு. அந்த ஷூட் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி விகடன் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட ஷூட். அந்த ஷூட்ல வந்து பங்கெடுத்தார். ஆமா, அவர் ஷூட் தானே பண்ணாரு, அவருக்கே தெரியுமே. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியில வராதவர் சாயந்தரமா வந்தாரு கால் ஷீட்டுக்கு. டாட்டாக்கு பை பை காட்டினாரு. வாழும் அம்பேத்கர்னு அவருக்கு புகழ் பாடப்பட்டது. அவர் புத்தகத்தை வெளியிட்டாரு. திருப்பி பங்கருக்குள்ள வந்து பனையூர் பங்கர்ல பதுங்கிட்டாரு. இவ்வளவுதான். மொத்தமா 4 நாள் தானே போயிருக்கிறாரு. நம்ம கேள்வி என்னன்னா, அந்த 20 நாட்களில் எங்க இருந்தார்? நீலாங்கரை வீட்டில் தான் இருந்தார். ஓகே, ஷூட்டுக்கு போகல, வீட்டுல தான் இருந்தார். கட்சி சம்பந்தப்பட்ட யாராவது ஒரு நிர்வாகியை சந்தித்தார்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு? யாரையுமே சந்திக்கல. ஒரு டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவர் சார்பாக பேசக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களும் புஷி ஆனந்த் போன்றவர்களும் கட்சி நிர்வாகிகள் சந்திக்க வர்றவங்கள்ட்ட பதில் சொல்லி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அவர் ஷூட்டுக்கு போறாரு, அதனால அவர் வந்து 69 படத்தை முடிச்சுட்டு தேர்தல் நேரத்துக்கு வருவாரு அப்படின்னு தான் எனக்கும் சொல்லப்பட்டது. நம்மளை போன்ற ஊடகவியலாளர்களும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே T69 ஷெட்யூல்லாம் முடிஞ்சு ரேப்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இவர் வந்து மாநாடு நடத்துவாரு, மக்கள்கிட்ட வருவாரு, பிரச்சாரங்கள்ல தொடுப்பாரு அப்படின்னு தான் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு இடைப்பட்ட நாட்கள்ல ஷூட்டும் இல்லை, யாரையும் சந்திக்கவும் இல்லைன்னா குறைந்தபட்சம் சோசியல் மீடியாலயாச்சும் தன்னை என்கேஜிங்கா வச்சிருக்கலாம்ல. நான் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில செய்திகளை மட்டும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள்ட்டையும் தாவேகாவினுடைய நண்பர்கள்ட்டையும் கேட்கிறேன், ரசிகர்கள்ட்டையும் கேட்கிறேன். டிசம்பர் 3ஆம் தேதி ஷூட் இருந்துச்சு, விட்டுறலாம். அந்த நாள் முழுக்க அவர் என்ன பண்ணாருன்னு கணக்கு கிடையாது. 22ஆம் தேதியில இருந்து இப்போ அந்த 3ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாருன்னு தெரியல. 25ஆம் தேதி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. அது ஒண்ணுதான் அவர் ஆற்றிய அரசியல் வேலை. இதெல்லாம் அரசியல் வேலையான்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. பார்க்கக்கூடிய தாவேகா நண்பர்களுக்கு அந்த கேள்வி இருந்தா உங்க அண்ணன்ட்டே கேட்டுக்குங்க. 26ஆம் தேதி கான்ஸ்டியூஷன் டேன்னு ஒரு டே வந்துச்சா? அம்பேத்கரை ஃபிளெக்ஸ்ல வச்சிங்களா? அம்பேத்கருக்கான புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் தான் வருவேன், திரும்ப வரலைன்னாலும் பரவாயில்ல, நான் தான் வந்து திறப்பேன் அடம்பிடிச்சு வந்தீங்களா? அந்த கான்ஸ்டியூஷன் டேவுக்கு வாழ்த்து போட்டிருக்கலாம்ல. இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு ஒரு புகழாரத்தை சூட்டி இருக்கலாம்ல. சூட்டல. அப்படியே அடுத்து ஒவ்வொரு நாளா கடந்து வந்தீங்கன்னு வைங்க. அடுத்து 6ஆம் தேதி ஒரு ஷூட்டிங்க்கு போறாரு. எங்க போறாரு? அம்பேத்கர் ஷூட்டிங் வந்தாரு. 3ஆம் தேதி அவரு T69க்கு ஒரு ஷூட்டுக்கு போனாரு. 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு ஒரு ஷூட்டிங்க்கு வந்தாரு. இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துச்சு. வைக்கம் போராட்டம் இப்ப நடந்துச்சா? வைக்கம் போராட்டத்துக்கு பெரியார் பேனர் வச்சீங்கல்ல. நீங்க பெரியார் பேனர் வச்சீங்க, வைக்கம் போராட்டத்துக்கு பெரியார் தானே ஹீரோ. பக்கத்து ஊர்ல போய் சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னு சும்மாவது மாஸ் பிஜிஎம் போட்டு
ஒரு வீடியோவை போட்டிருக்கலாம், ஒரு பதிவை போட்டிருக்கலாம். பெரியார் தான் எங்களுடைய கொள்கை 1 கொள்கை 2ன்றீங்கல்ல, பேசியிருக்கணும்ல, அதையும் பேசல. சரி, ரைட்டு. அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வர தெரிஞ்ச உங்களுக்கு காலையில அம்பேத்கருடைய புகழுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்தலாம், அவருக்கு ஒரு வாழ்த்தை போடலாம் அப்படின்னு போட்டிருந்திருக்கலாம். அன்னைக்கு அதுவும் போடல. சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு 2 நாளா உருண்டுகிட்டு இருக்கு சோசியல் மீடியா. பார்லிமெண்ட் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருச்சுன்னு செய்தி இருக்கு. இந்நேரம் கடந்து உருண்டிருக்க வேண்டாமா? மாநில சுயாட்சிகளுக்கு எதிரானது, நான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு பேச வந்திருக்கிறேன், மாநிலத்தின் நலனுக்கான ஒரு பெரிய கருவி நான், திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளையும் தூக்கி எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய புரட்சிகர திராவிட இயக்கமா என்னைய நான் கட்டமைச்சு வச்சிருக்கிறேன், என்னைய பார்த்து யாராவது குறை சொல்ல முடியுமான்னு வக்கனையா பேசுறோம்ல. அந்த கட்சியின் சார்பாக இவ்வளவு பெரிய மாநில நலன் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் வருதுன்னு இப்ப வரைக்கும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்திருக்கலாம்ல. நான் இன்னைக்கு தேதிக்கு பேசுறேன், நாள் இன்னும் போய் சேரல, 24 மணி நேரம் கூட ஆகல, போட்டிருந்திருக்கணும்ல. எங்க செயற்குழுவில் நாங்கள் தீர்மானம் எடுத்து விட்டோம். செயற்குழு தீர்மானம் எடுத்தா அது ஒண்ணு போதுமா? ஒவ்வொரு நாளும் இஷ்யூல வரணும். என்னதான் பண்ணாரு விஜய்? அவருக்கு ஒண்ணுமே பண்ண தெரியலங்க. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. சர்வே ரிசல்ட் அவருக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுங்க. அவருக்கு ஃபுல்லா அரெஸ்ட்டுங்க. அதுல இருந்து வெளியில வர முடியலங்க. அதோட சேர்ந்து வேற ஒரு பேப்பர் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாரு. 2 பேப்பர் டாக்குமெண்டேஷன். ஒன்னு மட்டும் நான் இப்ப ரிவீல் பண்றேன், இன்னொன்னு வந்து நம்ம அப்புறமேட்டுக்கு பேசுவோம். அதுக்கு முறைப்படி அப்ப ஒரு ஃபைல் வரும், அப்ப நான் அனுப்புறேன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு பைலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கட்சிக்கு. அதுவும் அவர் ரெடி பண்ணல. அவரு திமுக பைலா கிடைக்குமான்னு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜிட்ட கேட்டிருக்காரு. மொத்தம் 2 ரிட்டையர்டு ஜட்ஜு, அதுல ஒரு ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜிட்ட திமுகவோட பைலா எனக்கு வேணும், நம்ம திமுக பைலா ஒண்ணு ரெடி பண்ண வேண்டியது இருக்குன்னு இவர் சார்பா பேசி அவர் கேட்டிருக்கிறாரு. திமுக பைலா போலவே ஒரு பைலா ரெடி பண்ணணும், அப்படி கிடைக்கலன்னா அதிமுக பைலா எடுத்துருவாங்க. ஒரு பைலா ரெடி, இன்னும் கட்சிக்கு பைலா ரெடி பண்ணல. அந்த பைலா வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. அதையுமே இவர் உட்கார்ந்து ரெடி பண்ணல. தயவு செஞ்சு பைலா அண்ணா உடனே இவர் உட்கார்ந்து எழுதுவாருன்னு பார்க்கக்கூடியவர்கள் நினைச்சுக்கிறாதீங்க. அதனால அவருக்கு வந்து ஒரு 20 நாள் ஆயிருக்கும், அப்படி கிடையாது. அவர் வேற ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாரு. ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டுறதுக்குரிய வேலைகள் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதையுமே அவர் எடுத்து பண்ண முடியல. மொத்தமா பார்க்கும்போது இந்த சர்வேனுடைய டிசப்பாயின்மெண்ட். இதுலதான் ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா, மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் என்கிற பொறுப்பு இப்போது வரை தாவேக்காவில் நியமிக்கப்படல. செய்தி தொடர்பாளரே போட முடியல. வர்றேன், ஆனா தேர்தல் ஆணையத்துல நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டாங்க. ஒரு தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்க வேண்டிய கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் நியமிக்காம எப்படிடா நீங்க போய் வாங்குனீங்க? அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அவங்க தஹீராவோ நஹீரான்னு ஏதோ ஒரு பேரு, அவங்களதான் போஸ்டிங்க்கு போட்டிருக்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள்னு இவங்க கொடுத்துருக்கிற லிஸ்டே வெறும் 5 பேரு. இவர் விஜய் 1, புஷி 1, வெங்கட் 1, தஹீரான்னு ஒருத்தவங்க, ராஜசேகரன் ஒருத்தர். அந்த ராஜசேகரன்றவருக்கு வந்து தலைமை நிலைய செயலாளர்னு ஒரு பொறுப்பு. அவர் புஷி ஆனந்துடைய வலது கை. அவருக்காக அந்த போஸ்டிங்கை போட்டு அவரையும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில ஒரு மெம்பரா சேர்த்து வச்சிருக்காங்க. அவர் என்ன வேலை பார்க்கிறாருன்னு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கே தெரியல. அதை தாண்டி இப்ப வரைக்கும் தாவேக்கால மாவட்ட செயலாளர்கள் என்கிற பொறுப்பு அறிவிக்கப்படவே இல்லை. ஒவ்வொரு முறையும் மாவட்ட செயலாளர்கள், விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் போஸ்டிங்க்கு தான் நாங்க இருக்கிறோம்ல, அதுதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு புஷி ஆனந்துக்கும் வெங்கட்டுக்கும் போன் பண்ணி, ஜான ஆரோக்கியசாமிக்கும் போன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் தலைவர் இல்லையே, தலைவர் பிஸியா இருக்கிறாரே, தலைவர் வேற வேலையா இருக்கிறாரே, இந்தா பண்ணுவோம் அந்தா பண்ணுவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 நாட்களாக இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திப்பதற்கு கூட யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. இதை யாராவது ஒரு மாவட்ட செயலாளரை மறுக்க சொல்லுங்க. எல்லாரும் குமரி போயிருக்கிறாங்க. நிர்வாகிகள் ஒருத்தரை கூட சந்திக்காம இவர் கட்சி நடத்துறதுக்கு வந்தாரா, இல்ல இவர் வேற எதுக்கு வந்திருக்கிறாருன்ற கேள்வி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பலருக்கும் வர ஆரம்பிக்குது. ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்குள்ள வரணும், இன்னும் 15 மாசத்துல தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டாரு. இவர் வந்து கோவாவுக்கு திருமணத்துக்கு போனாரு, வந்தாரு, அதெல்லாம் நான் விமர்சிக்க வரல. என்னுடைய கேள்வி வெரி சிம்பிள். கோவாக்கு நீங்க கல்யாணத்துக்கு போங்க, மறுக்கல. சுக துக்க நிகழ்வுகளுக்கு நீங்க போகலாம். ராத்திரி 12 மணிக்கு மேல ஆல்டோ கார்ல வந்து கேதம் கேட்கறதுக்கு கூட நீங்க வந்திருந்தீங்க, அதெல்லாம் மறுக்கல. நீங்க அப்படியும் போகலாம். நல்ல காரியத்துக்கு நீங்க ஸ்பைஸ் ஜெட் எடுத்துட்டு கூட நீங்க போயிட்டு வாங்க, நான் அதெல்லாம் மறுக்கல. பனையூர்ல வந்துதான் உங்கள்ட்ட நிவாரண பொருள் வாங்கலான்ற நிலைமைக்கு நீங்க தள்ளினீங்களா இல்லையா? அதனாலதான் இதுவும் கேள்வி பொருளா மாறிச்சா இல்லையா? நீங்க நடிகையோட போனீங்களா, நடிகரோட போனீங்களா, அதுவும் ஆபத்தான கேள்வி. அந்த அறகுரத்தனமான அநாகரிகமான கேள்வியும் நம்ம கேட்கல. நீங்க யாரோட வேணாலும் போங்க, ஆனா வர வேண்டிய இடத்துக்கு வந்தீங்களா? நீங்க அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ண முடியுதுன்னா உங்க கட்சியினுடைய நிர்வாகிகளை நீங்க சந்திச்சிருக்கணுமா கூடாதா? இந்த கேள்வியை நான் கேட்கல. உங்க கட்சியில இப்போதும் பொறுப்பு போடப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் பேசுறாரு. என்கிட்ட எப்படி இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிச்சுன்னா உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க உங்க மேல வெறியில இருக்கிறான், வெறுத்து போயிருக்கிறான்.
என்னடா இது கட்சி நம்ம நம்பி வந்தோம். இப்ப மக்கள் இயக்கமா இருந்த போது கூட ரத்தம் கொடுக்குறேன், புத்தகம் கொடுக்குறேன், நோட்டு கொடுக்குறேன், ஆப்பிள் கொடுக்குறேன், ஆரஞ்சு கொடுக்குறேன், 4 ஆக்டிவிட்டியை ஒழுங்கா பண்ண முடிஞ்சிச்சு. கட்சி ஆரம்பிக்கிறேன்ற பேர்ல கொண்டு வந்து நடுத்தரவில் நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் திமுகன்னு, ஒரு பக்கம் சின்ன சுல்லா பசங்க நாம் தமிழர் எல்லாரோடையும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்மள நடுத்தரவில் இறக்கி விட்டுட்டு இவர் மட்டும் பகுமானமா பனையூர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. பதில் வருமா வராதா, சந்திப்புமா மாட்டோமான்னு வெறிச்சல்ல உட்காந்துருக்கான். போன் பண்ணி புலம்புவான். உள்ள வாட்ஸ்அப் குரூப்ல என்ன நடக்குதுன்னு எடுத்து கொடுப்பான். எங்களுக்கு இது ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் சைலண்ட் ஆனாரான்ற பயம் எங்களுக்கு இருக்குன்னு கொடுப்பான். விசாரிங்க, கண்டுபிடிங்க, கேளுங்க, என்ன கேள்வி, அதை ப்ராப்பரா பதில் சொல்றேன், இந்த நடக்குது நடவடிக்கை, உடனே பண்ணிடுறேன், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம். உங்க உதவியாளர்களை விட்டு பேச சொல்லுங்க பாஸ். உங்க பொதுச் செயலாளர் எதுக்கு பாஸ் வச்சிருக்கிறீங்க? புதுசா கம்பெனி ஆரம்பிச்சு மாசம் பல்க் அமௌண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு, அவங்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க பாஸ். வர்ற போன் எல்லாம் கட் பண்றாங்க பாஸ். அப்படியே அதையும் மீறி உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா காலை ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புனதை புறத்தையும் காப்பி பண்ணி யாரு கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டவர்களோ அவர்களுக்கு திருப்பி ஃபார்வர்ட் பண்ணி விடுறீங்க. இந்த லட்சணத்துல கட்சி நடத்தினா அவன் பூரா குமுறாம என்ன பண்ணுவான்? சர்வே எப்படி வெளியே வந்தது, சர்வே எப்படி வெளியே வந்தது, இப்படித்தான் வரும். கட்சிக்குள்ள எல்லாரையும் ஒழுங்கா ப்ராப்பரா என்ன அவங்களுக்கு செய்யணும், எது சரி தப்பு, அவன் கோரிக்கை என்னன்னு கேட்டு நிறைவேற்றினா அவன் வேலையை பார்க்க போவான். மாறாது எதையுமே பண்ணாம எப்படி வெளியே வந்துச்சுன்னா குமுற வேண்டியவன் வெளியில வந்தாங்க குமுறுவான். அவனுடைய வழியை வேற எங்க போய் சொல்லுவான்? மனசாட்சி திட்டு சொல்லுங்க. யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் திமுகலையோ அதிமுகலையோ ஒரு மாசமா தேவுடு காலத்து நின்று அவங்க கட்சி தலைவரை பார்க்க முடியலன்னா வெளியில வந்து அழுவாரா மாட்டாரா? ஆமா. தங்களுடைய கட்சியினுடைய எம்எல்ஏ சீட்டு தனக்கு வரணும்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு பொறுப்பாளர் திமுக டேட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு தன்னுடைய மனைவியின் பெயர் வரலன்றதுக்காக வாசல்ல வந்து நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுதாரு. தலைவர் தன்னை திருப்பி கூப்பிடணுன்றதுக்காக தான் நான் இதை பேசினேன்னு திரும்பி வந்து பேட்டி கொடுத்தாரு. என்னைய கூப்பிட்டு பேசினாரு, என்னைய நீ ஒழுங்கா வேலை பாரு, உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுப்பேன்னு சொன்னாருன்னு உத்தரவாதத்தை அந்த மேலிடம் கொடுத்ததாக வெளியே வந்து மறுபடியும் வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதிக்கு என்னுடைய தலைவர் உறுதியாக இருப்பாருன்னு இவர் வந்து வெளியில அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரு கட்சினா அப்படி இருக்கும், ஒரு தலைமைனா அப்படி இருக்கும். உடனே கூப்பிடும், என்ன நடவடிக்கை கேளு, காது கொடுத்து கேட்கும். உனக்கு நான் நல்லது செய்யறாங்களோ இல்லையோ, நான் உனக்கு செய்யறேங்கிற நம்பிக்கை இங்க கொடுக்கும். அப்படி எதுவுமே கொடுக்காம எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க? எனக்கு புரியவே இல்லையே. இதுக்கு எதுக்கு நீங்க கட்சி நடத்தணும்? இதுக்கு பேர் கட்சியா? இதெல்லாம் இருக்கும்போது தான் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட வேண்டிய நிர்வாகிகள் பலரும் கேட்கறான், இது கட்சியே கிடையாது, எனக்கு எரிச்சலா வருது, இந்த கட்சியில் நான் இருக்கணுமா வேணாமான்னு எனக்கு தெரியல, நேரம் நெருங்கிச்சுன்னா நான் பேசாம எலெக்ஷன் டைம்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே வேலை பார்த்துட்டு போயிடலாம் போல இருக்கு, வெறுத்து போய் இருக்கிறேன் அப்படின்னு பேசுறாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, டாக்குமெண்ட் எப்படி வெளியில வந்துச்சுன்னு கேளுங்க. அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இது நீடிக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா அவங்க கட்சிக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில வரும். இது எதுவுமே புரியாத சமூக ஊடகங்களில் பலரும் சொல்லுவது போல விஜய் ஒரு தற்குறி போலதான் தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அரசியல் புரிதலும் அரசியலுக்கே அவர் தகுதியற்றவர் என்பதை திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த விசிகாவில் இருந்து 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவர் விஜய் கட்சியில் இணைய போகிறார், விஜயிடம் பேசிவிட்டார், இப்படியான தகவல்கள் எல்லாம் வருது. அது என்ன? அவர் விசிகாவில இருந்து 6 மாதம் நீக்கப்பட்ட அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் நிரந்தரமாக நீக்கப்பட்டார் அப்படிதான் எனக்கு தகவல். இனிமையும் அவரை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கு உண்டான எந்த வாய்ப்பும் கிடையாது. நாகரிகமா அவரே ஒதுங்கிக்கிறாரு அப்படிங்கிறது தான் தகவல். இதுல சோகம் என்னன்னா, அந்த கவுண்டமணி ஒரு படத்துல அம்மா ஒரு நாய் பேச்ச கேட்டுக்கிட்டு கப்பல்ல வேலைன்னு போயிட்டு அம்மான்ற மாதிரி இது எங்க போறதுன்னு போக்கடம் இல்லாம ஆதவ் அர்ஜுன் இருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனுக்கு அப்படி ஒரு நிலைமை வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இல்லாத காசு கிடையாது, அவருக்கு எல்லா பவர் சென்டர்ஸும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில ஒருத்தங்க பிஜேபி உழைத்து மார்டினின் மருமகன் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலியில பிஜேபியில முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க மாமியார் போர்வால எடுத்து மோடி கையிலேயே கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். இன்னொரு மச்சனை வந்து பிஜேபியில பொறுப்பாளராக இருக்கிறாரு. இன்னொரு மச்சனை தமிழ் தேசியவாதியா இருக்கிறாரு. மக வந்து பெரிய ப்ராப்பர்ட்டியுடைய ஒர்க்ல இருக்கிறாங்க இவங்களோட மனைவி. இவரே வந்து ஒரு பிசினஸ் எடுத்து நடத்தி. ஆனா இவரு ஏழை தாயின் மகன். அது சும்மா சொல்லிக்கிறது. நாட்டுல ஏழை தாய் விஜய் கட்சிக்கு என்னன்னா இவ்வளவும் அவருக்கு இருக்கிற பேக்கப். அவர் நினைச்சாருன்னா என்னமும் செய்ய முடியும். ஆனா அவருடைய நிலைமையே இங்க என்ன தெரியுமா இருக்கு? நான் முதல்ல ஒரு செய்தி போட்டேன், ரொம்ப ஆடாதீங்க பசங்களா, இவர் உள்ள வர்றது இன்னொருத்தர் அவுட் ஆக்குறதுக்கு அப்படின்றத செய்தியை போட்டிருந்தோம். ஜான் ஆரோக்கியசாமியை அவுட் எடுத்துட்டு ஆதவ் அர்ஜுனை இன்னாக்குறதுக்கு வேலைகள் அப்படின்றதா சொல்லியிருந்தோம். இப்ப அதே ஜான் ஆரோக்கியசாமி உள்ள உட்கார்ந்துக்கிட்டு வந்துருவியா நீ, பிடிச்சிருவியா நீ, இந்த ஏட்டம்மா வருவாங்கல்ல இவரு வடிவேல வந்து அரஸ்ட் பண்ண வந்துருவியா நீ அப்படின்ட்டு கதை சாதிப்பட அது மாதிரி அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு.
போப்பா போ, என்னை தாண்டி போட்டு புசி ஆனது முன்னாடி படுத்து கிடக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து பாக்குற வேலையில கடந்த 1 வாரமாக விஜயனுடைய அப்பாயின்மெண்ட் ஆதவ அர்ஜுனாவுக்கு மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு போன் கால்ல பிடிச்சிட முடியும், நாம பெரிய புரட்சி பூகம்பம்னு நம்பிக்கிட்டு இருந்த ஆதவ அர்ஜுனுக்கு விஜயை சுத்தி இருக்கக்கூடிய 2-3 கும்பல்கள் அப்பாயின்மெண்டே கொடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. இவர் கோவா ட்ரிப் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பார்க்கலான்றதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க நினைச்சா பனையூர் கதவை விட்டு ஹெலிகாப்டர்லயே போய் இறங்கலாம், அப்படியான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அவரும் அப்படியான வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா சுத்தி இருக்கிற சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுப்பாங்க. சுத்தி இருக்கக்கூடிய பூசாரிகள் அவரை உள்ள விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா சொல்ல விரும்பக்கூடிய செய்தி அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமானது. விஜயை சந்தித்தால் ஆதவ அர்ஜுனாவினுடைய வாய்ஸ் ஆஃப் மாமனார் நிறுவனத்தின் மூலமாக எடுத்திருக்கக்கூடிய சில செய்திகளை சொல்லணும். வாய்ஸ் ஆஃப் மாமனார் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, தாவேகாவில் கீழ்மட்ட அளவில் பொறுப்பாளர்கள் இல்லை, கட்சி வீக்காக இருக்கிறது, கட்சி வெளியே நாடகம் ஆடி கொண்டிருக்கிறது, உண்மையிலேயே கட்சி கிரவுண்ட்ல வீக்கு, உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை ஆதவ அர்ஜுனா எடுக்கிறாரு. அதை தாவேகாவில் இருக்கக்கூடிய நம்பத்தகுந்த தன்னுடைய நண்பர்கள்ட்ட பகிர்றாரு. அந்த செய்தியை புசி ஆனந்தும் ஜான ஆரோக்கியசாமியும் ஸ்மெல் பண்றாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ஆகாதே தவிர அவங்களுடைய இடத்துக்கே பிரச்சனைன்னா அவங்க விடுவாங்களா? அங்க வந்து நின்னு இல்ல, இவரை உள்ள விட்டோம்னா நம்ம முதலுக்கே மோசம் போயிடும், அதனால ஆரம்பத்திலேயே இதை தள்ளி விடுறது நல்லதுன்னு எந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒர்க் பண்றாங்கன்றத மட்டும் சொல்றேன். அறிவிக்கப்படாத ஐடி விங், ஒரு கட்சி ஆரம்பிச்சு இத்தனை மாசம் ஆச்சு, அந்த கட்சிக்கு இன்னை வரைக்கும் ஐடி விங் கிடையாது. சோசியல் மீடியால இத்தனைக்கு கம்பு சுத்தக்கூடிய ஒரு கட்சி. விஜயனுடைய ஒட்டுமொத்த ரசிகர்களும் சோசியல் மீடியால வெறிகொண்டு காத்திருக்கிறாங்க. ஐடி விங்னு ஒன்று உருவாச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைச்சிடாதா, நம்ம உள்ள போயிட மாட்டோமான்னு பல பேர் துண்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அப்பேற்பட்ட பல கட்சிகள் ஐடி விங்குக்கு ஆள் இல்லையேன்னு போராடிக்கிட்டு இருக்கு. அதிமுக மாதிரி கட்சிகள். இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல திமுகவுடைய ஐடி விங் இருக்கு. ஒரு கட்சியில நாம் தமிழர் மாதிரியான கட்சியில போக போக ஆள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓவர் போர்டு அடிச்சுலாம் மித்த கட்சிகள் போய்கிட்டு இருக்கு. போறதுக்கு ஆளே இல்லாம ஒரு கட்சி இருக்கு. எப்ப போட்டாலும் எல்லாத்துக்கும் ஃபில் பண்ற அளவுக்கு பொட்டன்சியல் இருக்கக்கூடிய தாவேகா கட்சியினுடைய ஐடி விங்க இப்ப வரைக்கும் போடல. மாறா அங்கீகரிக்கப்படாத ஐடி விங்னு ஒண்ணு உருவாக்கி ஜான ஆரோக்கியசாமி ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஃபண்டிங்கை கொடுத்துட்டு, நீ இவனை கெடி அவனை கெடி, இவன் ட்வீட் போட்டா அவன் இதை கோட்வீட் பண்ணு, அவனை போட்டு வம்பிடு, இதை ப்ரமோட் பண்ணி விடு, அதை ப்ரமோட் பண்ணி விடுன்னு ஏதோ எம்எல்எம் கம்பெனில இருந்து ஆள் எடுத்து போட்டு பண்ற மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு பார்ட்டியா இருக்குன்றத ஆதவ அர்ஜுனா மேல போய் சொல்லிட்டா அது தனக்கு மைலேஜ்னு நம்ம நம்புறோம்ல, அப்படி கிடையாது. அவருடைய வேலை என்னன்னா, அவர் ஆல்ரெடி வாய்ஸ் ஆஃப் மாமனாருக்கு புதுசா வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாரையும் கொண்டு போய் அங்க பிளான்ட் பண்ணணும். இவ்வளவு நாட்கள் இவங்க மாசம் ஒரு லாபி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு போன வீடியோ ஒண்ணு பேசணும், ஞாபகம் இருக்கா? ஒரு பக்கம் ஜான ஆரோக்கியசாமி, ஒரு பக்கம் புஷி, இன்னொரு பக்கம் வெங்கட்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கம் லாபி பண்றாங்கன்னு அந்த 2-3 லாபியை ஒரே கல்லுல தூக்கி அடிச்சுட்டு நம்மளுடைய ஆட்களை அங்க பிளான்ட் பண்ணிட்டோம்னா மாச சம்பளத்துக்கு மித்த எக்யூப்மெண்ட் என்வாயன்மெண்ட் மாதிரியான வேலைகளுக்கு பொலிட்டிக்கலா நம்மளுடைய ஃபேஸ் வேல்யூஸை கிரெடிபிலிட்டியா மாத்துறதுக்கு, வேல்யூஸா எடுத்துட்டு போறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும்னு அவர் ஒரு பக்கம் துண்டு போட்டு ரெடியா இருக்கிறாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய சாத்தான் சும்மா இருக்குமா, பூதத்தை பார்த்து விரட்டுது. இதுதான் மொத்தமா நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த சர்வே ரிசல்ட் குறித்தும் அதனுடைய பின்னணி குறித்தும் விரிவாக விளக்கியதற்கு நன்றி.